ஹாய், இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ஃபோன் வந்து எப்படி மேஜிஸ்க் ப்ளஸ் ரூட் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து போக்கோ F1 யூஸ் பண்ணுறேன். இதே மெத்தட் தான் எல்லா ஃபோனுக்குமே. நீங்கள் ப்ராப்பராக இதில் நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் லேப்டாப்பில் வந்துட்டு ADB டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் வந்துட்டு பூட் லோடரை வந்து உங்கள் ஃபோனை வந்து அன்லாக் பண்ணியிருக்கணும். அது எப்படி நீங்கள் நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜிஸ்க் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேஜிஸ்க் டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கனாலே வரும். அந்த சைட்லேயே இருக்கும். நான் எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா மெயினானது TWRP வந்துட்டு உங்கள் ஃபோனுக்கு வந்து டவுன்லோட் பண்ணும். ஸோ நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு TWRP ஃபார் போக்கோ F1 உங்கள் ஃபோனோட மாடல் போடணும். TWRP ஃபார் போட்டுட்டு உங்கள் ஃபோனோட மாடல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது எடுத்துகிட்டு வரும். அப்போ எடுத்துகிட்டு வரப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகும். ஸோ நம்ம அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு கரெக்டாக லேட்டஸ்ட்டான வெர்ஷனாக உள்ள TWRP எடுக்கணும். ஸோ கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க்ஸுக்கு கீழே 2 வெர்ஷன் இருக்கும். அமெரிக்கன்ஸ், யூரோப்பியன். ஸோ நம்ம அமெரிக்கன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா 3.3.00 இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போதைக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்கன்னா beryllium.img அந்த டவுன்லோட் இருக்குது இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் வந்து ஏன் லேட்டஸ்ட்டு சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு போயிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் வெர்ஷன் போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பூட் லூப் ஆகும், ஃபோன் வந்து ஆன் ஆகாமல் போயிடும். ஸோ அதனால தான் நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் போடுறோம். ஸோ இந்த ஃபைல் அதனால தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் TWRP வந்து டவுன்லோட் பண்ணுறோம். இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதாவது நம்ம வந்து ADB ஃபைல்ஸ் வந்துட்டு நம்ம லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணோம்னா ஒரு ஃபோல்டர் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆகும்போது அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு இந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை நம்ம கொண்டு போய் வைக்கணும். TWRP ஃபைல் டவுன்லோட் பண்ணுறோம்ல, அதை கொண்டு போய் நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ அங்கேருந்து தான் நம்ம வந்து ஃப்ளாஷிங் வந்து மெத்தடே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம அங்கே கொண்டு போய் வைக்கணும். ஸோ அந்த ADB ஃபோல்டர் தான் உங்களுக்கு மெயின். ஸோ இப்போ அதை எப்படி நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ரொசீஜராக பண்ணுங்கள். இதில் இருக்க ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மேஜிஸ்க் டவுன்லோட் பண்ணுறீங்க, உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜில் வைக்கிறீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா TWRP உங்கள் ஃபோனுக்குரியதை டவுன்லோட் பண்ணுறீங்க. ஸோ அந்த டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அது ADB ஃபோல்டருக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ Cயில் வந்துட்டு ADB எனக்கு இருக்குது. ஸோ இந்த ADBக்குள்ளே இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் இங்கேருந்து ப்ரொசீஜர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறம்போது ஃப்ளாஷ் பண்ணுறம்போது அது கரெக்டாக வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஷோ இன் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஸோ இந்த இமேஜை நான் வந்து காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ADB ஃபோல்டரில் போயிட்டு கரெக்டாக நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அந்த TWRP அந்த ஃபைலோட நேமை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஏன்னா அது வந்து நிறையா லெட்டர்ஸ், வேர்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ நான் வந்துட்டு என்னோடய நேம் கிருஷ்ண் அப்படின்னு போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது மெயின். அந்த நேம்ங்கிறது என்ன டைப் பண்ணிக்கிறீங்களோ அது மெயின். அது ஏன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, Shift + ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே ADB ஃபோல்டருக்குள்ளே பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதை நான் வச்சுட்டு Shift + ரைட் கிளிக் பண்ணும்போது ஓப்பன் கமெண்ட் விண்டோ ஹியர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணால் இந்த ஃபோல்டருக்குள்ளேருந்து உங்களுக்கு ஃப்ளாஷிங் மெத்தட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணணுன்னா ADB டிவைஸ் அப்படின்னு டைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் வந்துட்டு டவுன்லோட் மோட் போடணும், அதாவது பூட்டிங் மோட் போடணும். ஸோ அதுக்கு வந்துட்டு வால்யூம் டவுன் பண்ணுற பட்டனும் பவர் பட்டனும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டவுன்லோடிங் மோட் போயிடும். போன உடனேமே PCயில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் நல்ல ஒரிஜினல் USB கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த ஓப்பன் பண்ணியிருக்கிற விண்டோவில் வந்துட்டு ADB டிவைஸ்ன்னு டைப் பண்ணணும். ஸோ அதுக்கு பிஃபோர் தட் நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் நீங்கள் வந்து அந்த பூட்டிங் மோட் போகணும். பூட்டிங் மோடு போனால் தான் அடுத்த ப்ரொசீஜர் நீங்கள் போகணும். ஸோ பூட்டிங் மோடு போகிறதுக்கு வந்துட்டு வால்யூம் டவுன் பண்ணுற பட்டனும் பவர் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பூட்டிங் மோடுக்குள்ளே போய்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற விண்டோக்குள்ளே வந்துட்டு ADB டிவைஸ் அப்படின்னு டிவைசஸ், அந்த ஸ்பெல்லிங் முக்கியம். டிவைசஸ்ன்னு போடணும், டிவைஸ்ன்னு போடக்கூடாது. ஸோ அப்போ தான் அது வந்து ஹோல் போர்ட்டையுமே வந்து ரெகனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்படி நீங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணணுன்னா என்ட்ரு பண்ணிங்கன்னா அதாவது என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க USB நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும் சொல்லியிருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே உள்ளே வரணும். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ட்ரு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் தான் மெயினான ஒரு கமெண்ட் நீங்கள் வந்து பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஃபாஸ்ட்பூட் உங்கள் ரெக்கவரி ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபாஸ்ட்பூட் ஸ்பேஸ் ஃப்ளாஷ் ஸ்பேஸ் ரெக்கவரி ஸ்பேஸ் அந்த ஃபைலோட நேமு ப்ளஸ் .img அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் என்டர் கொடுக்கணும். ஸோ நான் கிறிஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு krish.imgன்னு கொடுக்க போகிறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளாஷிங் மோடு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸில் வந்துட்டு ஃப்ளாஷ் ஆகிடும் அந்த TWRP உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஃப்ளாஷ் பண்ணிட்டோம். ஸோ இனி நம்ம வந்து ரெக்கவரி மோட்குள்ளே தான் போகணும். ஸோ ஃப்ளாஷ் பண்ணிட்டோம்னா ஃபோன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக TWRP ஃப்ளாஷ் ஆகிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதோட செகண்ட்ஸு டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு வரும். இப்போ நம்ம வந்து ஃபோனில் வந்துட்டு TWRP ரெக்கார்ட் மோட் ஆன் பண்ணோம். ஸோ வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து TWRP ரெக்கவரி மோட் போகணும். ஸோ அதுக்கு வந்து பவர் பட்டனும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பட்டனும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணோம். ஸோ வைப்ரேட் ஆகிற வரையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா TWRP நம்ம ஃப்ளாஷ் பண்ண அந்த ரெக்கவரிக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பண்ணதுக்கப்புறமும் ஒரு தடவை நீங்கள் வந்து பேசிக் வைப் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணணுன்னா அட்வான்ஸ் வைப்பில் போய்ட்டு டால்வி கேட்ச் அப்புறம் பார்த்திங்கன்னா கேட்ச் இந்த ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணணும். ஸோ இது வந்து பூட் லூப் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி பண்ணால். ஸோ இப்போ நான் வந்துட்டு அந்த மேஜிஸ்க் ஃபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே மேஜிஸ்க் போக்கோன்னு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர் போட்டு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணி ஸ்வைப் டு கன்ஃபார்ம் ஃப்ளாஷ் கொடுத்தீங்கன்னா இந்த மேஜிஸ்க் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகும். ஸோ கரெக்டான வெர்ஷன், அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்து ஃப்ளாஷ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது ப்ரொசீஜர் படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா எந்த ட்ரபிளும் இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதை ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிபூட் பண்ணோம்னா மேஜிஸ்க் வந்துட்டு மேனேஜர் இந்த மேஜிஸ்க் ஃபைல்ஸ் எல்லாமே அதாவது ரூட் ஆக்சஸோடு வந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் ஃப்ளாஷ்க்கு அப்புறம் இங்கே வைப் கேட்ச் டெல்வின்னு இருக்குல்ல, அது ஒரு டைம் கொடுத்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டா ரிபூட் பண்ணும்போது எந்த ட்ரபிள் பூட் லூப் இதெல்லாம் வராது. ஸோ இப்போ நான் ரிபூட் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அன்லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேஜிஸ்க் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதோட நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷனே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இந்த மேஜிஸ்கில் 3 லைன் இருக்கும். இந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சூப்பர் யூசர்னு ஒரு ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ரூட்டட் ஆப்ஸ் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணும்போது இந்த சூப்பர் யூசர் வந்து நமக்கு வந்துட்டு அந்த பர்மிஷன் வந்துட்டு பர்மிஷன் கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாடல்ஸ், அதாவது நிறையா மாடல்ஸ் ஹேக்கிங் ட்ரிக்கிங் பண்ணக்கூடிய நிறைய மாடல்ஸ் இதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இது ப்ரொசீஜர் படி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பூட் லூப் ஆகாது, ட்ரபுள் ஆகாது. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.